ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைவனை தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் புனித தோமையாருக்கு நன்றி செலுத்த இங்கு கூடியுள்ளோம். 2004 ஆண்டு டிசம்பர் 26 தேதி நம் தமிழக கடலோர பகுதிகளை தாக்கிய ஆழிப்பேரலை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்து எண்ணற்ற குடும்பங்களின் வாழ்க்கையை சிதைத்தது. இவ்வளவு பெரிய சேதங்களை இப்பேரழிவு ஏற்படுத்தியிருந்தாலும் நம்முடைய தோமையாரின் அற்புத தூணை தாண்டி எந்த ஒரு ஆபத்தும் அழிவும் ஏற்படாமல் புனித தோமையார் நம்மை காத்து வந்திருக்கிறார். எனவே அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கவும், அந்த பேரலையில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு, தங்கள் உடைமைகளை இழந்தவர்களுக்கு இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தவும் இங்கு கூடியுள்ளோம். சுனாமி நினைவு தினம் என்பது வெறும் துயரத்தை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, அந்த பேரழிவிலிருந்து மீண்டு வந்த மனிதர்களின் மன உறுதியையும் கடலோர மக்களின் தியாகத்தையும் போற்றும் நாள். அவர்களின் வலி, சோகம், இழப்பு ஆகியவற்றை நாம் என்றும் மறக்கக்கூடாது. இந்த திருப்பலியில் கடலில் கரைந்த ஆன்மாக்களுக்கு இறைவா நித்திய சாந்தியை கொடுக்க வேண்டுகிறோம். அவர்கள் நினைவுகளை போற்றி பாதுகாக்கவும், அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் வேண்டுகிறோம். மேலும் அந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக மீனவ சமூகத்தினருக்கும் இறைவன் துணை நிற்கவும், அவர்களது எதிர்காலம் வளம் பெறவும் இந்த திருப்பலியில் மன்றாடுகிறோம். கடலின் சீற்றத்தால் பலியான ஒவ்வொரு உயிர்க்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். இறைவனின் கருணை அவர்கள் மீது என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். நாம் அனைவரும் இணைந்து அவர்களின் நினைவை போற்றி அவர்களுக்காக இத்தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். புனித தோமையாருடைய திருத்தலத்துக்கு அருகிலே சுனாமியால் பாதுகாக்கப்பட்ட நாம் நம்ம இருக்கும் இடங்களும் காப்பாற்றப்பட்டன. நன்றி சொல்லி ஜெபிப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தோமையார் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த ஜெபத்திலே மன்றாடி இந்த திருப்பலி பங்கெடுக்க உள்ள அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பலியை தகுந்தபடி ஒப்பு கொடுத்து ஆசிரியரை பெற தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனவருந்தி
அன்பு இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இயேசு நமக்காக மாட்டுக்குழி பிறந்திருக்க இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வல்லமை உள்ளவர். நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. தாய் திரு அவையானது என்று புனித சீவன் செவானூஸ் என்று கூறுவார்கள், முடியப்பர் என்று கூறுவார்கள். முதல் வேத சாட்சியாக மரித்தவர் இயேசு ஆண்டவருக்காக அவர் பிறந்த உடனே மரித்தவர். அவருடைய திருநாளை கொண்டாடும் இன்று
அவர் வழியாக நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித சேவானுடைய விண்ணப்ப பெருவிழாவை கொண்டாட நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. பின்வரும் குடும்பங்களுக்காக கருத்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி திருப்பலியாக மைக்கேல் ஆஞ்சலோ குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜான் பவுல்ராஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலி. ரஞ்சிதன் ஜான் பால் அவருடைய குடும்பத்தார் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அண்ணல் திக்ஸ் மைக்கேல் அஞ்சலோ தனிப்பட்ட கருத்துக்காக மரணமடைந்த சுனாமியில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக, மரித்த ரெஜினா ஆல்பர்ட் இருதயராஜ் மரித்த 32வது வருடம் அவருடைய ஆன்ம சாந்திக்காக, லில்லியம்மாள் மூர்த்தி, பிஜு தாமஸ், ராயப்பன், விஜய் ஜான், இருதயநாதன் சுவாமிநாதன், வியாகுல மேரி, பாப்பாத்தி அம்மாள் என்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்க நேரத்தை இந்த குடும்பங்களை நினைவு கூறுவோம். வாசகங்களுக்கு செவிமடுப்போம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 முதல் 10, அதிகாரம் 7, 54 முதல் 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருள் செயல்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்பவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறைகளாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். பதிலுரை. ஆண்டவரே, உமது கையில் என்னை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறராத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும்.
பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு விழாவை நேற்று உற்சாகத்தோடு கொண்டாடினோம். நமக்காக, நம்மை விடுதலை கொடுப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மிடம் உள்ள பயம் அச்சத்தை அகற்றுவதற்காக, நமக்கு சாவுக்கு பின் வாழ்வு இருக்கின்ற உண்மையை சொல்வதற்காக, விண்ணகத்தில் இருக்கிற இறைவன், கண்ணுக்கு தெரியாத கடவுள், கருப்பாய் இருப்பாரா சிகப்பாய் இருப்பாரா என்றெல்லாம் தெரியாத இந்த சமுதாயத்துக்கு கடவுளே இந்த உலகத்தில் மனிதனாக நம்மை போல ஏழ்மையில் பிறந்த விழாதான் நேற்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினோம். ஏதோ கிறிஸ்து அவதாரம் எடுத்தார் என்று அல்ல. அவதாரம் என்றால் ஒரு இடத்திலே துன்ப தொல்லைகள் நடக்கின்றன, அநியாயங்கள் நடக்கின்றன, கடவுள் தோன்றி அது அநியாயத்தை தீர்த்துவிட்டு போய்விடுவார். அப்படி அல்ல. இயேசு ஆண்டவர் நம்மை போல மனித உருவம் எடுத்து இந்த சரித்திரத்தை உண்டாக்கியவர்.
நாம் வழிபடுகிற கடவுள், கண்ணுக்கு தெரியாத கடவுள், நம்மை போல ஏழ்மையாக மனிதனாக பிறந்த விழாதான். எனவே அந்த கடவுளுடைய பெருவிழாவை நேற்று கொண்டாடினோம். ஏன் இன்று இந்த இடத்துல நாம் கூடி ஜெபிக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா ஏன் இந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறோம்? சரி, எத்தனை பேர் 2004ஆம் ஆண்டு இந்த இடத்துல இருந்தீரோ? முக்கியமாக அந்த கடற் பகுதியிலே எத்தனை பேர் இருந்து? யாராவது இருந்தால் கை தூக்கி எந்திரிங்க பார்க்கலாம். எந்திரிச்சுனுங்க, எந்திரிச்சுனுங்க, எத்தனை பேரும் பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உட்காரு. ரொம்ப பாராட்டுகள். எனவே நான் இந்த ஏரியாவில் இருந்தேன். பங்கு தந்தையாக பட்டினப்பாக்கம் லாசர் சர்ச்சிலே இருந்தேன். அந்த நேரத்திலே இந்த தோமையாருடைய திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. தோமையாருடைய கல்லறை இடம் தோண்டி மண்ணெல்லாம் வெளியெடுத்து அப்படியே பயந்து கொண்ட நேரம், அந்த நேரத்திலே சுனாமி வந்தது. இந்த ஏரியாவில் இருந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். கொஞ்சம் பேர் தான் அந்த 21 வருஷத்துக்கு முன்னாலே நான் இருந்த இடத்திலே முந்தின நாள் கிறிஸ்மஸ் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஒரு வீடு ப்ளஸையும் போனேன். அங்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. எல்லாரும் வீட்டை விட்டு ஓடி வந்தோம். வெளியே வந்து பார்த்து பயமாக இருந்தது. என்ன ஆச்சு? ஜாதியோ மதமோ இனமோ எதுவும் பார்க்கல. நம்ம எல்லாம் உடைய போதே சாக போகிறோம் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அது முடிந்த உடனே எல்லாம் அமைதியாகிவிட்டது. தூங்கிவிட்டு காலையில் 4 மணிக்கு தூங்குகிற சமயத்தில் கட்டிலெல்லாம் அப்படியே ஆடுது. மயக்கம் வருது போல இருக்கு. உடனே நானும் எந்திரிச்சுனா வழக்கமாக காலையில் எந்திரிச்சு அதே 4 மணிக்கெல்லாம் பார்த்தா அப்படியே ஆடுது. அது நமக்கு தான் மயக்கம் வந்துருச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து கோயில் பக்கத்தில் பார்த்தா என்னமோ செய்து பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நின்று போயிடுச்சு. அதன் பிறகு 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி அங்கே திருப்பலி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே திடீர் என்று புயல் காற்று போல மழையெல்லாம் தண்ணீரெல்லாம் அலை போல எழுந்து வந்து அந்த கடற்கரை பகுதி, முக்கியமாக சீனிவாசபுரம், அது ஒரு தீவு போல இருந்த இடம், நிறைய சாவு. அந்த இடத்திலே எல்லாம் தண்ணீர் சூழ்ந்து பெரிய கடற்கரை தண்ணீர் கோயில் காம்பவுண்டு வரையிலும் வந்துருச்சு. லாசர் சர்ச்சுக்கு மக்கள் எல்லாம் கோயில் கோடி வந்துட்டாங்க. அந்த கீழே உள்ள பகுதியெல்லாம் டுமிங்குப்பத்தில் உள்ளங்கிட்டு வந்துட்டாங்க. இது தோமையாருடைய புதுமையினாலே ஒரு அற்புதமாக உயரமான காப்பாற்றப்பட்ட இடம். நான் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த நம்பிக்கை இந்த பக்கமெல்லாம் பார்த்தோம்னா அவங்களாம் இங்கே வந்து ஒரு உயரமான இடத்துல உட்கார்ந்தாங்க. மீதி பேரெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்திலே நாம் இங்கே கூடி வந்ததுக்கு காரணம், தோமையாருடைய திருத்தலம் மண்ணு தூண்டப்பட்டு கோயில் இடிந்து விடுமோ என்று பயத்தில் இருந்த நேரத்திலே எங்கேயெல்லாம் தண்ணீர், கடல் தண்ணீர் அதிர்ச்சியாக அலைபோல மோதி வந்து கடற்கரை பகுதி மெரினா பீச் எல்லாம் தண்ணீர் வந்து அங்கே இருந்த கடையெல்லாம் தூக்கி கொண்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் எரிந்த நேரத்திலே இங்கே தோமையாருடைய பாதுகாப்பிலே தண்ணீர் மேலே வரவில்லை. வந்திருந்தால் இந்த தோமையாருடைய திருத்தலம் அழிந்து போயிருக்கும். எனவே அன்பானவர்களே, தோமையாருடைய புதுமையினாலே இந்த டுமிங்குப்பை இந்த ஏரியாவில் மக்கள் எல்லாம் பத்திரமாக காப்பாற்றப்பட்டார்கள். அதுக்கு நன்றி சொல்லத்தான் அபிஷேபிக்கிற அநேகர். நான் இருந்த இடத்துல நிறைய சாவு. அங்கே பட்டினப்பாக்கம் கோயில் முழுதும் ஜனங்க கூடிட்டாங்க. கோயில் மட்டும் உள்ளே வரல. அந்த நேரத்தில் சாவு ஒன்றுக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் அந்த கிரவுண்டில் துண்டு விரித்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒன்றுக்கு பின்னால் சாவு. 2 கொயர் மெம்பர்ஸ், யங் கேர்ள்ஸ், அவங்களாம் அந்த 2 பேர், அவங்க அண்ணன் இயேசுராஜா இருக்கார் சீனிவாசபுரத்திலே, அவன் தங்கையெல்லாம் இறந்து அந்த கொடூர தண்ணீராலே சாகடிக்கப்பட்டு அந்த கொடூரமான சம்பவம். அங்கே இருந்த பொழுது இளைஞர்கள் எல்லாம் அங்கே வந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து, யாரும் வித்தியாசம் பார்க்கல. நீ கருப்பா, உயர்வா, நீ இந்த ஜாதியா, அந்த ஜாதியா, இந்த மதமா, அப்படியெல்லாம் பார்க்கவில்லை. அந்த இடத்திலே உணர்ந்தது, கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த தேவாலயத்தை சுற்றி கூடி இருக்கிறோம் நம்பிக்கையில் தான் இருந்தார்கள்.
அவளுக்காக வேண்டிய உணவு சாப்பாடெல்லாம் 2 நாள் இந்த இளைஞர் செய்து கொடுத்தார். எங்கெல்லாம் போய் அரிசியெல்லாம் வாங்கி வந்து அங்கே சமையல் செய்து கொடுத்து காப்பாற்றினோம். அதன் பிறகு வெளியில் உட்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தார். எனவே அன்பானவர்களே, இந்த சுனாமியை பெருவதை கண்ணாலே பார்த்தோம், அதனுடைய அழிவை பார்த்தோம், சாவை பார்த்தோம். அந்த நேரத்தில் அநேகர் இறக்கிற நேரத்திலே காப்பாற்றப்பட்டோம். இந்த தோமையாருடைய திருத்தலது இடத்திலே ஒரு தண்ணீர் கூட மேலே வராமல் பாதுகாப்பு இருந்ததற்காக இந்த இடத்திலே நன்றி சொல்லி இந்த உயரமான இடத்தை நம்முடைய முன்னோர்கள் புனித தோமையார் இந்த இடத்தை கடவுளை நம்பியிருக்க மக்களாய நமக்கு பெரிய கொடையாக கொடுத்து அந்த தோமையாருடைய ஜெபத்தினாலே அப்போது இருந்த மக்களையும் இப்போது இருக்கிற மக்களாகிய நம்மளையும் காப்பாற்றி வருகிறார். நன்றி சொல்லி இந்த நன்றி திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். முக்கியமாக அன்பானவர்களே, நாளை என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. நேற்று கூட பஸ்ஸிலே பஸ் மோதி 9 பேர் அதே இறந்து போனதாக பத்திரிகையில் பார்த்தோம். திடீர் என்று எதுவும் வரும், நாம் சொல்ல முடியாது. எனவே அப்படிப்பட்ட நேரத்திலே நிலையில்லாத உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளை நம்பிய மக்களாக தோமையாரை இயேசு நமக்கு கொடுத்ததற்காக தோமையாருடைய ஜெபத்தினாலே இந்த இடமும் நாமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறனாலே நன்றி சொல்லி ஜெபிப்போம். இன்றைய திருவிழாவானது புனித சீவனுடைய திருநாள். முடியப்பர் என்று சொல்வார்கள், செபானூஸ் என்று தமிழில் சொல்வார்கள். அந்த முடியப்பர் சீவனுடைய திருவிழாவை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு மரித்து உயிர்த்த பிற்பாடு இயேசு ஆண்டவர் இருந்த பொழுது 72 பேரை தேர்ந்தெடுத்து நற்செய்தி அறிவிக்க அனுப்பினார். அந்த 72 பேரோடு 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 சீசர்கள் ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு பல வகையான மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டி இருந்தது. உடனே சீடர் ராயப்பர் தலைமையில் கூடி நாம் நற்செய்தி அறிவிக்க நேரம் பற்றாது, எனவே 72 பேரில் 7 பேரை தேர்ந்தெடுப்போம் என்று சீவனும் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஞானம் உள்ளவராக ஆண்டவருடைய நற்செய்தி கம்பீரமாக அறிவிக்கக்கூடியதாக இருந்தார். எனவே யூத மக்கள் அவரை வெறுத்தார்கள். அவரை வெறுத்து அவரோடு தர்க்கிக்க ஆரம்பித்தார்கள். நீ இயேசுவை நம்புகிறாய், நீ விவிலியத்தை நம்புகிறாய், யூத மதத்தை நம்பவில்லை என்று அவர் மீது பகை கொண்டார்கள். அவரை ஆர்கியூ முடியவில்லை, தர்க்கிக்க முடியவில்லை. எனவே அவரை பிடித்து இழுத்து கல்லாலே எரிந்து சாகடித்தார்கள். அந்த நேரத்திலே அவர் சொன்ன அன்பான வாசகம் கேட்ட முதலிலே திருத்தூதர் படியிலே உள்ள வாசகம் 6-7 அதிகாரங்கள் அதிலே பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை கல்லாலையில் சாகடிக்கப் போகிறீர்கள், எனக்கு வானம் திறங்கப்பட்டிருக்கும் மோட்சராஜ்யம் இருக்கிறது, என்னுடைய தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவர் சொன்னார். கடைசியாக சாவதற்கு முன்னாலே, தந்தையே உமது கையில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தை சொல்லி மரித்தார். வேத சாட்சியாக இயேசுவுக்காக கல்லாலே எரியப்பட்டு சாகடிக்கப்பட்டவருடைய திருநாளை என்று கொண்டாடும். அவரை பற்றிய முதல் வாசகத்தான் விவிலியத்தில் இருக்கிறது. என் விவிலியம் இருக்கிறதா? புனித யோவானுடைய திருநாள் சீவனுடைய திருநாளை கொண்டாட முடியுமா என்று முடியப்படைய விழா கொண்டாட முடியுமா கேட்பார்கள். இயேசுவுக்காக ரேத்தம் சிந்தி மரித்த அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே அழகான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, இன்றைய ஒரு முக்கியமான தினத்தாளிலே எப்படி வட இந்தியாவிலே நாம் இருக்கிற இந்திய நாட்டிலே கிறிஸ்தவ மக்கள் சில இடங்களிலே தீவிரவாதிகளால் அவர்களால் இந்த கிறிஸ்தவ விழாவை கொண்டாட முடியாமல் அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை முதல் பக்கத்திலே அந்த முக்கியமான பேப்பரிலே வந்தது. நாம் இந்த சுதந்திர இந்தியாவிலே வசிக்கிறோம். கிறிஸ்து மக்களாகிய நாம் யாருக்கும் பகையை உண்டாக்குவதில்லை. தந்தையே இவர் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு உயிரை கொடுத்தார் அல்லவா? அவருடைய பரம்பரை வந்த என்ற ஸ்டீவன் என்கிறவர்
தந்தையே என் உயிரை எடுக்கிறார்கள் மன்னித்துக் கொள்ளும் என்று ஜெபித்தார் அல்லவா? அந்த பரமையில் இருக்கிற மக்கள் தான் நாம் கிறிஸ்தவ மக்கள். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது. தியாகத்தின் மக்களாக இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்த அந்த தெய்வத்துக்கு சாட்சிகளாக இருந்து அன்பை உருவாக்குகள் என்ற இந்த அன்புக்கு சாட்சிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். எங்கேயாவது கிறிஸ்தவ மக்கள் கத்தி எழுத்து சாகடித்தார்கள் கொலைசாய் என்று இருக்காது. ஏதோ குடிகாரம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்பை உருவாக்கினார், மன்னிப்பை உருவாக்கினார். கிறிஸ்தவ மக்களாக நாம் கடைபிடித்து வாழ்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு நற்செய்தி நமக்கு சொல்வது, அஞ்சாதீர்கள். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், பேச வேண்டும் என்று பயப்படாதீர்கள். நீங்கள் நன்மையை செய்வீர்கள் என்றால், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ மக்களாய் இருப்பீர்கள் என்றால், மக்களை பகைக்காமல் இருப்பீர்கள் என்றால், அந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு நாவன்மையையும் என்ன சொல்ல வேண்டும் என்கிறதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அஞ்சாதீர்கள். எனவே அன்பானவர்களே, நம்முடைய துன்பத்திலே பிற நம்மை பகைக்கிற நேரத்திலே அன்பு செய்ய ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். அப்படி இந்த சமுதாயம் நாம் இருக்கிற இந்த இந்திய பூமியிலே யாரையும் வெறுக்காமல், பகைக்காமல், பொறாமை கொள்ளாமல், சண்டை சர்ச்சை செய்யாமல் இருக்கிற மக்களாய் இருப்போம் என்றால் அதுதான் ஒரு உண்மையான கடவுள் இருக்கிற இடம். கடவுளை நம்புகிற மக்களாகிய நாம் அனைவரும் யாரையும் பகைக்காமல், யாரையும் வெறுத்து சண்டை போடாமல் அமைதியின் மக்களாக இருக்க இந்த ஜெபத்திலே மன்றாடுவோம். நமக்காக மட்டுமல்ல, இந்த சுனாமியால் சாகடிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகமல்ல, இது தோமையோடைய ஆலயத்தை சுற்றியுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகும், நாம் இருக்கிற வீடுகளில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகும் ஆண்டவராய் இயேசு புனித ஸ்டீபன் தோமையாருடைய ஜெபத்தினாலே நம்மை பாதுகாக்க இந்த வருடத்தை முடிக்க இருக்கிறோம். இன்னும் 4-5 நாடுகள் தான் இருக்கின்றன. வருடம் முடிய இருக்க புத்தாண்டு முழுவதும் அவருடைய பரிந்துரை ஜெபம் நம்மை வழிநடத்த இந்த ஜெபத்தை மன்றாடுவோம். கரங்களை குவித்து கண்களை மூடி ஜெபிப்போமாக. எல்லாமல் அன்பு தந்தையே சுவாமி, புனித தோமையாரை எங்களுக்கு இந்த இடத்திலே கொடுத்து அவருடைய புனிதமான பாதுகாப்பிலே அவருடைய பரிந்துரை ஜெபத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே கூடி ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுக்கிறீரப்பா. நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அவருடைய பரிந்துரை ஜெபம் இந்த இடத்திலே சுனாமி சமயத்திலே எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அப்போது இருந்த மக்களையும் எங்களையும் நீ காப்பாற்றி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ விபத்துக்கள், கஷ்டங்கள், வியாதிகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீரப்பா. நன்றி சுவாமி. இந்த மாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்த மக்களுடைய ஜெபத்தை ஏற்று இந்த நாட்களிலும் தொடங்க இருக்கிற புத்தாண்டு முழுவதும் புனித தோமையார், புனித ஸ்டீபன் வேதசாட்சியா மரித்த அவருடைய ஜெபத்தினாலே எங்களை, எங்கள் குடும்பங்களை நீர் காப்பாற்றும் ஐயா. எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்பட்டு விடாமல் உமது அன்பின் கரத்திலே வைத்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற மக்களை கைவிட மாட்டீர் என்று சொன்னீரப்பா. எனவே இந்த நேரத்தை நன்றி கூறுகிற நேரத்திலே நீ எங்களை, எங்கள் குடும்பங்களும் மக்களையும், இந்த பகுதியில் வசிக்கிற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உடல் நலத்தோடு ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய துன்பத்திலே நீ பாதுகாப்பை கொடுத்தலும் சுவாமி. எந்த தீய சக்திகளும், கவலைகளும், விபத்துகளும் ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி இருக்கிற மக்களாகிய எங்கள் அனைவரையும் நீ காப்பாற்றி வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மறுநாளிலே உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக, எங்களுடைய தங்கி இருப்பதற்காக நீ மனிதராக பிறந்து ஏழையாக பிறந்தீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்துள்ள பாலை இயேசுவே உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தி காப்பாற்றியலும், எங்கள் குடும்பங்களை காப்பாற்றியலும், சுனாமி இறந்த மக்களையும் இரு திருப்பலி ஒப்புள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து சம்பாவனை கொடுக்க வேண்டுமென உயிர்த்த கிறிஸ்துவின் பேராலே மன்றாடுவோமாக. ஆமேன், ஆமேன். அனைவரும் சென்று நம்முடைய மன்றாட்டுகளுக்காக ஜெபிப்போம். எழுந்து நிற்போம்.
உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன இயேசுவே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகியோரை பேணிக்காத்து திரு அவையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தேவையான அனைத்து வரங்களையும் பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாயகனே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல பரந்த மனதையும் தாராள குணத்தையும் அவர்களுக்கு அளித்து மக்களின் துயர் துடைப்பவர்களாக அவர்கள் வாழ தேவையான ஞானத்தை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எந்நாளும் எங்களை தேற்றுபவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுவிக்கவும், எங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்வும் ஏற்பட நீரே எங்களை காக்கும் தெய்வம் என்ற உணர்வினை எங்கள் மனதில் பதித்து உம்மை அதிகமாக அன்பு செய்யவும் நேசிக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்றுரைத்தவரே, சுனாமியில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் கருணை கண் கொண்டு அவர்களுக்கு முடிவில்லா வான்வீட்டில் இடமளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிருமான தெய்வமே, சுனாமியில் இறந்தவர்களின் இறப்பை ஈடுகட்ட முடியாது பரிதவிக்கும் அன்பர்கள் உம் ஆறுதலையும் அன்பையும் பெற்று வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடனே பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களுக்காக மனிதனாக பிறந்திருக்கிற பாலை இயேசுவே, இப்போதும் அது அன்பு மக்களாகிய நாங்கள் தெரிவித்த அனைத்து தேவைகளையும் நீ கருணையோடு ஏற்று அந்த இடையர்களை ஆசீர்வதித்ததைப் போல, அந்த 3 ராஜாக்களை ஆசீர்வதித்ததைப் போல உமது சமூகத்தை கூடி வந்த அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டுமென நமக்காக பிறந்துள்ள பாலை இயேசுவின் பேராலே மன்றாடுவோமாக. ஆமென். காணிக்கை பாடல். கண்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. கண்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக கூடி வந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் இந்த மாலை ஜெப வழிபாடு எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித செய்வனுடைய மறை விழாவில் நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளையும் ஜெபங்களையும் இரக்கத்துடன் ஏற்றருளும். அவருடைய பரிந்துரை ஜெபம் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே குளிரின் மத்தியிலே உம்மை போற்றி புகழ கூடி வந்து நாங்கள் அனைவரும் உம்மை போற்றுவது தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் வேத சாட்சியா மரித்த புனித தோமையார், புனித ஸ்டீவன் முது பெயர் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் கொடை செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை முது ஆற்றல் சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நேரத்திலே இந்த நேரத்தில் கூடியிருக்கும் உடைய மக்களாய் எங்களை கண்ணோக்கும் சுவாமி. எங்களை குடும்பங்களை அறிவீரப்பா. பாதுகாப்பை கொடுத்தரலும், உடல் நலத்தை கொடுத்தரலும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்கள், முக்கியமாக சுனாமி சமயத்திலே மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்பி இருக்கும் மோட்ச ராஜ்யத்தை அவளுக்கு நிறைவாக கொடுத்தரலும். தந்தையே, உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, இன்று விழா கொண்டாடும் புனித ஸ்டீபன் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாய எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்க இந்த மாலை இரவு நேரத்திலும் நீர் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு குடும்பங்கள மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாபத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தின் ராஜாவே, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, சமாதானத்தை தருகிறேன் என்று வந்த மக்களுக்கு கொடுத்தீரையா. அதே ஆசிரியரை பிறந்த மாலை நேரத்திலே நம்பிக்கையோடு முடம் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுள்ள மக்களுக்கும் சிறப்பாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்ப மக்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் பேர் ஆனந்தத்தை இந்த நேரத்தில் தந்தரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்காக பிறந்துள்ள ஆசி இயேசு
நம்மை சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து கொடுங்க அமைதியையும் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களுக்காக இந்த மண்ணிலே மானிட குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசு, நம் பாவங்களையெல்லாம் மன்னிக்கும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others, kindly remain in your place and worship the Lord in silence. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே, பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவே, பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடிரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடிரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண்மீது வாழ வழி செய்கிறார். நான் மண்மீது வாழ வழி செய்கிறார்.
காத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைகளில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகளின் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு நம்மை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் என்றால், அவர் மனிதனாக பிறந்து நம்மோடு இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, இந்த இடத்தை நமக்கு கொடுத்து புனித தோமை அவருடைய இரத்தம் சிந்திய இந்த புனித பூமியிலே இன்று நாம் வாழ்ந்து ஜெபிக்க ஆண்டோடைய ஆசிரியரை பிறந்த புதுமையை செய்திருக்கிறார். புனிதமான இடத்திலே நாம் இருந்து ஜெபிக்க வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்மை அன்பு செய்திருக்கிறார். புனிதமான பூமி. இந்த இடத்திற்கு வரும்போது போகும்போதெல்லாம், இங்கே இருக்கும்போதெல்லாம் தோமையாருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கிறது. ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்க இந்த நம்பிக்கை நம்மிடம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த புனித இடத்தை, இந்த புனித ஆலயத்தை நாம் ஜெபத்தின் ஆலயமாக, அன்பின் ஆலயமாக நாம் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு மகிழ்ச்சியும் அன்பும் பரிமாறுதலும் மன்னிப்பும் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை கடைபிடித்து வாழ இந்த நாட்களே முயற்சி செய்வோம். மிக மிக அவசியமானது. நம்முடைய குடும்பங்களிலே அன்பு இருக்கும் என்றால், மன்னிப்பு இருக்கும் என்றால், பகிர்வு இருக்கும் என்றால், தியாகம் இருக்கும் என்றால், அதுதான் புனித குடும்பமாக இருக்க முடியும். நமக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே இந்த தோமையான ஆலயத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதி மக்களும் குப்பம் மற்ற இடத்திலே இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அன்பின் மக்களாக காப்பாற்ற புனித தோமையார் வழியாக, இன்று விழா கொண்டாடும் புனித ஸ்டீபன் வழியாக நான் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். இந்த மாலை ஜெபமாட்டிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர் நிறைவாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வல்லமை நம்பிய மக்களாக நாம் இந்த ஜெபத்தின் இறுதி ஆசிரியை பெற்று செல்வோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம் இறுதி ஜெபத்திற்கு. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தோமையார் நடந்து வாழ்ந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இந்த புனித இடத்திலே நாங்கள் கூடி வந்து இந்த மாலை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஜெபம் எங்களை வழி நடத்துவதாக, அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை தருவதாக. இயேசுவே ஆண்டவர் என்ற ஒரே நம்பிக்கையில் நாங்கள் செயல்பட, அவர் காட்டிய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வல்லமையும் ஆசிரியர் நிறைவாக கொடுத்தருளும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல இன்றும் பல தீமையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே துன்ப தொல்லையில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆசிரியரை வழங்குவதற்காக, நல்லவர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தோமையார் நடந்தது புனித பூமியிலே எங்களை தொடர்ந்து அவருடைய ஜெபத்தினாலே காப்பாற்றி வழி நடத்தியல்லும். ஆண்டவரே, உன் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்டீபனுடைய விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீர். நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஜெபங்களை ஏற்றருளும். இந்த ஜெபத்தை எல்லாம் நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையார் ஸ்ரீபனுடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. அன்பானவரே, ஜூபிலி ஆண்டு வருக ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த விழாவை முடிவரை செய்ய இருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் பிறந்து வாழ்ந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி விழா, அதன் நன்மையை பெறுவதற்காக இப்போது ஜூபிலி ஜெபத்தை ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்களை இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்டீவன் வேத சாட்சி அமர்ந்த ஸ்டீவனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையார் ரத்தம் சிந்திய மண்ணிலே வாழ்ந்து அவருடைய ஜெபத்தில் காத்து வரும் புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவின் திரு இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கு உமது மறைவிடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இருதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசு திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். புனித தோமையாருடைய நண்பர்கள் அனைவருக்குமாக கேக்கு இனிப்பு கொடுக்க இருக்கிறார்கள். அவற்றை நாம் இப்போது ஆசீர்வதிப்போம். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய பக்தர் தோமையாருடைய பக்தர்கள் அவருக்கு தோத்திரமாக கொடுக்க இருக்கின்ற ரொட்டிகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இதை வாங்குகிற அனைவருக்கும் தோமையாருடைய பரிந்துரை ஜெபம் என்றும் இருப்பதாக. இந்த தோமையாருடைய நண்பர்களையும் ஆசீர்வதித்து ஒற்றுமை வழி நடத்திலும் ஆண்டவர் புனிதப்படுத்துவாரா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவின் சீடரை தோமையை புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரை தோமையை புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வறுமை வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வறுமை வேண்டுகிறோம்.
மறுத்தே நீ தவித்தீர், காயங்கள் தொட்டு விசுவசித்தீர். நம்பிட மறுத்தே நீ தவித்தீர், காயங்கள் தொட்டு விசுவசித்தீர். ஆண்டவரே என சரணடைந்தீர், ஆனந்த உள்ளத்தில் அனுபவித்தீர். ஆண்டவரே என சரணடைந்தீர், ஆனந்த உள்ளத்தில் அனுபவித்தீர். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. உயிர்த்த இயேசுவின் ஆற்றலால் நற்செய்தி சொல்ல நீ வந்தீர். உயிர்த்த இயேசுவின் ஆற்றலால் நற்செய்தி சொல்ல நீ வந்தீர். நாங்களும் நற்செய்தி சொல்லிடவே உந்தன் துணையை வேண்டினோம். நாங்களும் நற்செய்தி சொல்லிடவே உந்தன் துணையை வேண்டினோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம்,